தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தற்போதைய அண்மை தகவலாக பார்த்து வருவது சென்னை அமைந்தகரையில் தாவேக அரசை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதாவது சென்னை அமைந்தகரையில் 50 ஆண்டுகளாக வசிக்கும் மக்களை வெளியேற்ற துடிக்கிறது தாவேக அரசு. இதற்கு பொதுமக்கள் கண்டனத்தை தெரிவித்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். பூர்வ குடிமக்களின் குடியிருப்புகளை காலி செய்ய அச்சுறுத்தி அத்துமீறி நோட்டீஸ் ஒட்டும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்திற்கு கண்டனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதால் அங்கு பரபரப்பானது நிலவி வருகிறது. தவிக அரசு தொடர்ச்சியாக மக்கள் விரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக அவர்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள். அண்மை தகவலாக பார்ப்பது சென்னை அமைந்தகரையில் 50 ஆண்டுகளாக வசிக்கும் மக்களை வெளியேற்ற துடிக்கிறது தவிக அரசு. இதனை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இங்கே ஏறக்குறைய 75 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கிறார்கள். இந்த இடம் முதலில் அவர்கள் எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தார்கள். என்ன கொடுத்தாங்க? இது பிடபிள்யூடிக்கு சொந்தமான நிலம், நீங்கள் ஆக்கிரமிப்பு இருக்கிறீர்கள் என்று. அதுவே முதல்ல பொய் என்று நாங்கள் புகார் கொடுத்தோம். என்னென்றால் இந்த நிலத்தில் இப்போது வசிக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் நிலத்தை அளந்து ஒதுக்கீடு கொடுத்தது இந்த குடிசை மாற்று வாரியம் என்கிற நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம். நீதிமன்ற உத்தரவுப்படி எல்லோருக்கும் இது விற்பனை பத்திரம் வழங்கணும். விற்பனை பத்திரம் வழங்காமல் நீங்கள் தவறுதலாக கொடுத்துட்டோம், நீங்கள் ஆக்கிரமிப்பாளர், கூவமாற்று சுத்தப்படுத்த போகிறோன்னு சொல்கிறாங்க. கூவமாறு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே நேர் வழியில் செல்லுகிற கூவமாறு எப்படி திடீர்னு ஒரு தெருவில் மட்டும் 155 அடிக்கு உள்ளே போகுமா? இது கேலி கூத்தா இருக்குது. ஒரு தெருவில் மட்டும் 155 அடி உள்ளே வருமா? பட்டாவும் அரசு வழங்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு யாருக்கோ இந்த நிலத்தை தாரை வார்ப்பதற்காக எங்களை ஆக்கிரமிப்பு என்ற பெயரால் வெளியேற்றக்கூடாது. அதற்கான எந்த முயற்சியும் செய்தால் நாங்கள் கடுமையாக போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை எச்சரிக்கையாக இந்த அரசுக்கும் நிர்வாகத்துக்கும் நாங்கள் சொல்லுகிறோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.